பரீட்சை. அந்நிகழ்வானது எனக்கு மட்டுமல்லாமல் தமக்கும் தவிப்பில் வாழ வேண்டிய ஒரு சூழல் வாழ்வில் உருவாக்கலாம். தமது பாலக பருவம் நினைவுள்ளதா? பரீட்சை எழுத அமர்ந்திருப்பீர்கள். உடன் பயிலும் பாலகர்கள் பலர் ஆண்டு முழுவதும் பிரயத்தனிப்பவர்கள். பயின்று அப்பரீட்சையில் பங்கெடுப்பர். வேறு சில பாலகரும் உண்டு. அருகில் உள்ள பாலகர்களின் விடைகளை கண்டு எழுதி பரீட்சையில் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவர். பிரயத்தனமின்றி பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறுபவரை கண்டு தமது உள்ளமானது வேதனை கொள்ளக்கூடும். எனினும் நினைவிருக்கட்டும், அவ்விதம் தேர்ச்சி பெறுபவர்கள் அப்பரீட்சையில் மதிப்பெண்களை பெறலாம். வாழ்வினில் அல்ல. ஏனெனில் அவர்கள் வினாவை அறியாமல் அருகில் உள்ளவர்களின் விடைகளை பொருள் அறியாமல் கண்டு எழுதுபவர்கள். இதுவே நமது வாழ்விலும் நேர்கின்றது. நாம் நமது வாழ்வில் அடுத்தவர்களை காண்கின்றோம். அவர்களைப் போலவே நம்மை பிரதிபலித்துக் கொள்ளவும் முயற்சி செய்கின்றோம். அது நமக்கு உண்மையான வெற்றியையும் அளிப்பதில்லை, ஆனந்தத்தையும் கொடுப்பதில்லை. ஏனெனில் நாம் ஒரு உண்மையை உணரத் தவறுகின்றோம். ஒவ்வொரு மாந்தருக்குரிய தனிச்சிறப்பும் வேறுபட்டதாகும். பிறரை கண்டு நமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள இயலும்தான். எனினும் தாம் வாழப்போகும் வாழ்வதனின் அர்த்தத்தை அறிய விரும்பினார், வாழ்வில் உண்மை ஆனந்தத்தை எதிர்பார்த்தார், நினைவில் நிறுத்துங்கள். அகத்தில் எழுகின்ற அனைத்து வினாக்களுக்கும் விடைகளை வாழ்வில் தாங்களே தேட வேண்டும். ராதா ராதா.